வால்முனி செம்முனி ஜிலாமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடமணி பேசுறேன். அம்மா நீ அன்புள்ள ஜாதகம் பாஷுள்ள ஜாதகம் இறக்கணும் ஜாதகம் உனக்கு ரெண்டு வாழ்க்கை மாதிரி வந்துதா? ஒரு வாழ்க்கை நிலையில இன்னொரு வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்க. அது ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு எதிர்காலம் சிறப்படையணும். அதனால உனக்கு வாகன கண்ண குடும்பம் இல்ல, வட்டிக்கு நகரட்டு மூட்டம் இல்ல, என் வீடு கூட அரைகுறையா நிக்குது. உன்னை வீடு முடிக்கும்ல, கையில பணம் தங்கல. எங்களை மாதிரி ஜோசியர் பார்க்கணும், என்ன ஜோசி பார்க்கணும், என்கிட்ட பார்த்தா நல்லா முன்னுக்கு வரணும்னு எண்ணுங்குது. ஆனா தொலைக்காட்சி பார்த்து பல முறை தொலைக்காட்சி பார்த்து என்ன பார்க்கணும் ஆசைப்பட்டீங்க தவிர இதுல பார்க்க முடியல. என்னை பார்த்து ஜோசியர் பார்த்து எதிர்காலத்தை அமைச்சுன்னு ஆசைப்பட்டீங்க முடியல. இன்னொரு ஆண் வாரிசு வரும்னு ஆசைப்பட்டீங்க, அதுவும் முடியல. குடும்பத்துல மன நிம்மதி இல்ல, உங்கூட்டுக்காரன் பேச்சு கேட்கல, எரிபுரி எளிய மூலியமா தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. சொல்லுமா? எங்கிட்ட ஜோசியம் பார்த்தவங்க நல்ல இருக்காங்க, அதை டிவியில பாத்துருக்கீங்க. இன்னைக்கு எங்கிட்ட ஜோசியம் பார்த்து பரிகாரம் நல்ல ஓன்னு இருக்காங்க, இவரை ஜோசியம் பார்க்க மட்டுமே வருத்தப்படுறீங்க. சொல்லுமா? ஆக மொத்தம் இனியாவது எதிர்காலம் சிறப்பா அமையணும். நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது. வீடு முழுசா முடிக்கணும், கையில பணப்புழக்கம் வரணும், வருமானம் அதிகரிக்கணும். முனீஸ்வரர் அருளால சொல்றேன். வால்மணி செம்முனி ஜெயமணி கருமணி மாயமணி மகாமந்திரமணி வேதமணி நாதமணி பூதமணி மந்திரமணி முத்துமணி நாடகம் பேசுறேன். அப்படியே கட்டுப்பட்ட மாதிரி இருக்குது, எதுவுமே செயல்படுத்த முடியல உங்களால. ஜானியான மனசு இருக்குது, கண்ணு கட்டி காட்டுல விட்ட மாதிரி இருக்குது. கொடுத்த பணமும் திரிவு இல்ல, சொத்து பிரச்சனையும் தீரல, இருக்கின்ற இடத்துல நிம்மதி இல்ல. அதால மனசு வருத்தப்பட்டு வந்திருக்கீங்க. உன் வாழ்க்கையில 1000 பிரச்சனை வந்தது. மன வாழ்க்கையை வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை வந்துச்சு. மொத்தம் இதெல்லாம் மீறி இன்னொரு வாழ்க்கை அமைச்சுக்கிட்டேன். இந்த வாழ்க்கையாவது நிலைக்கணும். இதுலயும் பிரச்சனை அதிகமாகுது, குடும்ப நிம்மதி இல்ல. அமாவாசை பௌர்ணமி அஷ்டமி நவமி கிட்டி நான் வீட்டுல ஏதாவது அர்த்தம் மூலியமா பிரச்சனை வந்தது. நான் சொல்றதெல்லாம் உண்மையா பையமா? ஆக மொத்தல இதுல இருந்து மாற்றம் வரணும். இனியாக எதிர்காலம் சிறப்படையணும். அடையணுமா இல்லையாமா? நீங்க பட்ட கஷ்டம் உங்க பொண்ணு படக்கூடாது, குடும்பத்தை படக்கூடாது. அதால மன நிம்மதி இல்லாம இருக்கீங்க. அது இல்லாம வீடு வாசலும் சரியா அமையல, வாரிசு இல்ல உங்களுக்கு. ஒரு ஆண் வாரிசு ஆசைப்படி முடியல, தடைப்படுது. இந்த தடையெல்லாம் நீங்கணும், வீடு வாசல் அமையணும், பொன் சேரணும், கையில பணப்புழக்கம் வரணும், உங்க வீட்டுக்கார உங்க பேச்சை கேட்கணும். சொல்லுமா? வர வேண்டிய பணம் வரணும். நீ தொழில நல்ல தொழில லாபகரமா அமையணும், தொழில செய்யற தொழில லாபகரமா அமையணும். 4 பேர் மதிக்கிற மாதிரி வாழ்ந்து காட்டணும். எல்லாரையும் உங்களை கேவலமா பாக்குறாங்க. இவன் எப்படா முன்னுக்கு வர போறா, இவங்க எப்படா ஜெயிக்க போறாங்க, இவன் போனா முதல் வாழ்க்கை சரியில்லை, இது கட்சியிலும் வாழ்வாங்களான்னு கூட சந்தேகம். எப்படி குழந்தைகளை காப்பாத்த போறா அப்படி மாதிரி இலக்காரமா பாக்குறாங்க. அக்கம் பக்கம் விரோதம், சொந்த பந்த விரோதம், எல்லாரையும் பகைச்சிட்டீங்களே, எல்லாம் பகையாயிட்டாங்க. இப்ப அனாத மாதிரி நீயும் உன் பொண்ணு அனாத மாதிரி இருக்கிறீங்க. சொல்லுமா? அவங்க எல்லாம் வாழ்ந்து காட்டுமா இல்லையா? வாழ்ந்து காட்டணும். கண்டிப்பா நீ வாழ்ந்து காட்டுவீங்க, கவலைப்படாதீங்க. இனி நடக்க போற திசை நல்ல திசை தான் நடக்க போகுது. எப்படிப்பட்ட எதிர்ப்பு சூழ்நிலை பம்பு சூனியமல்ல வைப்பல்ல மானம் தப்பன வசியமல்ல பாதாள வஞ்சனம் பரகாய பரவேச மதுவல்ல ஜாலமல்ல அம்பு குண்டுலக மொழி மந்திரம் ஆகாய அன்போடு செய்கிற வாதமொழி செவ்வாய் தோஷம் நாகதோஷம் காலசர்ப தோஷம் பித்ரு தோஷம் பூர்வஜன்ம கர்ம பித்ரு தோஷம் முன்னோர் சாபம் கிரக தோஷமா இருந்தாலும் சரி, தசாபுத்தி சரியில்லாம் சரி, கோச்சார ரீதியா அந்த கிரகம் சரியில்லாம் சரி, கவலைப்பட தேவையில்லை. என்னை சந்திச்சா எல்லா பிரச்சனையும் தீர்வு ஏற்படும். போதுமா? நான் சுகா சொல்லிட்டேன். அதான் 2 வாழ்க்கை நான் சுகா சொல்லிட்டேன். முதல் வாழ்க்கையை உனக்கு பிரிவினை, அவரும் உன்னை டார்ச்சர் பண்றாரு, திருப்பி உங்கள்கிட்ட வாழறாரு, வாழ விடாம பண்றாரு. 2வது வாழ்க்கை போன அவருக்கும் மன வாழ்க்கை 2 குழந்தைங்க இது. அவர் அவங்க மனைவியும் உங்களுக்கு லேசா பிரச்சனை கொடுக்குறாங்க. அதனால அது மூலியமா என்ன பிரச்சனை வரும் பயப்படுறீங்க. அதனால போனா அவங்க தான் ஏதாவது செய்வினை பண்ணி உங்களை வாழாம பிரிச்சுட்டாங்கன்னு பயப்படுறீங்க. சொல்லுமா? அதான் பயப்படுறீங்க.
இதுக்கெல்லாம் வந்து போனா ஏன் பெண்ணா பொறுத்து ஏன்டா பெண்ணா பொறுத்தமோ நம்ம முதல் வாழ்க்கையும் சரியில்லை, ரெண்டாவது வாழ்க்கையிலும் பிரச்சனை வருது, நம்ம நிம்மதியா வாழ முடியாது, அந்த குழந்தைய வச்சு நீ எப்படிதான் வாழ போறோம்னு வருத்தப்படுறீங்க. ஆமா சாமி. உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது, நான் பாத்துக்கிறேன். அதான் ஜோசியம். என்னை வந்து 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல் வந்து பாருங்க. மாதம் 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ஹோட்டல். சரிங்க சாமி. இப்போ அவர் வெளியில இருந்து வரன்றாரு, அவர் வரலாமா சாமி ஊருக்கு? யாரு முதல் வீட்டுக்காரா 2ஆவது வீட்டுக்காரா? அவர் ஃபர்ஸ்ட் தான். அவர்தான் முதல் வீட்டுக்காரா? அவர் வெளியில இருக்காரு. அவரும் இப்ப ஊருக்கு வரன்றாரு. அவர் வந்தா இங்க அவங்க மனைவியால ஏதாவது பிரச்சனை ஆகுமா சாமின்னு கேக்குறேன். அம்மா உன் ஜாதகத்தையே பிரச்சனை வராம பாக்கத்தாமா ஜோதிடம். பிரச்சனை வரதாம செய்யும். கள்ளத்தோட போனா பிரச்சனை வரதான் செய்யும். வருமுன் காப்பத்தான் புத்திசாத்தனும். ஆமா, ஆனா அதையும் தவிர்க்க முடியல. முதல் வாழ்க்கை சரியில்லை, அதனால வந்து போனா இன்னொரு வாழ்க்கை அமைச்சினீங்க. அதனால முதல் வாழ்க்கையால உங்களுக்கு பிரச்சனை, 2 வாழ்க்கை. அதனால எப்படி இருதலைக்கோள் எறும் போல தவிக்கிறீங்க? சொல்லுமா. ஆமா சாமி. இதுல இருந்து மாற்றம் உருவாக்கி தர தைரியமா இருங்க. அவருக்கு அவர் வந்து இப்போ வந்து அவர் வந்து எங்கேயாவது வெளியில இப்ப அங்க இருக்காரு சாமி. அவர் இங்க வந்தாருன்னா அவருக்கு ஏதாவது பிரச்சனை ஆகுமா, இல்ல வர சொல்லலாமான்னு கேட்கறதுதான் சாமி கேக்குறேன். வெளிநாட்டுல இருக்கிற எந்த நாட்டுல இருக்கிறாரு? தீவுல இருக்காரு, லட்சத்தீவுல. லட்சத்தீவுல இருக்காரா? கவலைப்படாதம்மா. சரி, இப்ப அவர் என்ன நல்லா பாத்துக்குவாரா சாமி? கண்டிப்பா நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காருமா. நல்லா பாத்துக்கிட்டு தானே இருக்காரு. இப்ப என்ன கட்டணும், அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்களா, என்கிட்ட ஏதாவது பிரச்சனை இது சந்தேகம் வருமா அவருக்கு? கண்டிப்பா கண்டிப்பா. ஒரே நேரத்தில் 2 வாழ்க்கை வாழ்ந்தா பிரச்சனை வரதான் செய்யும். அதனால வந்து போனா ஏதாவது ஒண்ணு கட் பண்ணி ஒரு தான் வாழ முடியும், 2 வாழ முடியாது. நீ 2 வாழ்க்கை ஒரே நேரத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. இது என்னைக்காவது உனக்கு பிரச்சனை வரும். ஏதாவது நல்ல முடிவை எடுத்து ஒரு வாழ்க்கை அமைச்சின்னு, ஒரு வாழ்க்கை எது நல்ல வாழ்க்கை அந்த வாழ்க்கை அமைச்சின்னு வாழ கத்துக்குங்க. அவர் வந்து புரியாதமா அந்த அவர் ஃபர்ஸ்ட் இது வந்து என்னை கூப்பிடுறாரு, என் கூட வந்துருங்க. நான் மட்டும் நான் சொன்னேன், அதான் சொன்னேன். விட மாட்டாரா என்னைய? யாரு முதல் வாழ்க்கை விட மாட்டாரு. முதல் கனவு விட மாட்டார். அவர் செய்து தப்புன்னு உணர்ந்துட்டார். அவனை திருத்தி வாழணும்னு ஆசைப்படுறாரு உங்ககிட்ட. ஆமா, ஏன்னா இவர் ரெண்டாவது கனவு இன்னும் குழந்தைங்க பொண்டாட்டி பிள்ளைக்குது. அது என்னைக்காவது உங்களுக்கு பிரச்சனை வரும். சரி, நேர்ல வந்து பாருங்கம்மா. நன்றி, வணக்கம்மா. சரி. ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் விஜயம் செய்யும் ஊர்கள். 1ஆம் தேதி தர்மபுரி டிஎன்சி லாட்ஜ், 2ஆம் தேதி திருவண்ணாமலை நலா ரெசிடென்சி, 3ஆம் தேதி பாண்டிச்சேரி ஓட்டல் ஆதித்யா இன் ஐயனார் கோவில் தெரு புது பஸ் ஸ்டாண்ட், 7ஆம் தேதி கோயம்புத்தூர் அண்ணாமலையார் லாட்ஜ், 8ஆம் தேதி மதுரை காலேஜ் ஹவுஸ், 9ஆம் தேதி திருச்சி ஓட்டல் ரம்யாஸ், 10ஆம் தேதி வேலூர் எம்என்ஆர் ரெசிடென்சி, 20ஆம் தேதி சேலம் ஓட்டல் நேஷனல் நாள் ரோட், 26ஆம் தேதி திண்டுக்கல் சுகன்யா லாட்ஜ் விஜயம், 27ஆம் தேதி திருநெல்வேலி அருணகிரி லாட்ஜ் விஜயம், 15, 21, 28ஆம் தேதிகளில் பெங்களூர் ஓட்டல் உட்லண்ட்ஸ் ரிச்மண்ட் சர்க்கிள். மற்ற தேதிகளில் சென்னையில் சந்திக்கலாம். சென்னையில் சந்திக்கும் இடம் முனீஸ்வரர் அருள்வாக்கு சித்தர் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் நீலகண்ட சிவா, நம்பர் 23, முதல் குறுக்கு தெரு, அன்னை சத்யா நகர், பூத்தப்பேடு, முனீஸ்வரன் கோயில், ராமாபுரம், சென்னை 89. செல் நம்பர் 9841294932, 9444416854, 9042020323, 9042020324. ஜோதிடம் பார்க்கும் அனைவருக்கும் 3500 கோயில்களுக்கு மேல் கும்பாபிஷேகம் செய்த அதிர்ஷ்ட சங்கு இலவசமாக வழங்கப்படும். நேரில் வர முடியாதவர்கள் வீடியோ காலில் சந்திக்கலாம். முகம், கைரேகை, சாமுத்திரிகா லட்சணம் பார்த்து முனீஸ்வரர் அருள்வாக்கினால் பலன் சொல்லப்படும். இலவசமாக உங்கள் ராசி நட்சத்திரம் பலன்களை தெரிந்து கொள்ள வேண்டுமா? யூடியூப் ஒயிட் அண்ட் ஒயிட் நல்லப்பன் யூடியூபில் காணலாம்.